2026 சட்டமன்ற தேர்தல் ரிசல்ட் மே 4ஆம் தேதி வரப்போகுதுங்க. டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கே வெர்சஸ் டிவிகே. அதாவது இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் பெரும்பாலும் 2 கட்சி தான் போட்டியில் இருக்கும். ஆனால் இந்த முறை தமிழக வெற்றி கழகம் உள்ள வந்திருக்கிறதுனால டிஎம்கே ஏடிஎம்கேன்னு 2 கட்சியிலையுமே பாதிப்பு இருக்குன்னு சொல்றாங்க. சரிங்க, இப்போ ஜோதிட ரீதியா போலிங் நடந்த 23 ஏப்ரல் 2026 யாருக்கு சாதகமா இருக்கு அப்படின்னு பார்ப்போம். 23ஆம் தேதி சந்திரன் மதியம் 3:45 வரைக்கும் மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரத்துல இருக்காரு. 3:45க்கு மேல கடக ராசி புனர்பூச நட்சத்திரத்துக்கு வந்துட்டாரு. நம்ம எப்படி பார்க்கலாம்னா, டிஎம்கே உடைய சிஎம் கேண்டிடேட் திரு ஸ்டாலின் அவர்கள் அவர் சிம்ம ராசி உத்தர நட்சத்திரம். அடுத்து ஏடிஎம்கே உடைய சிஎம் கேண்டிடேட் அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அவர் கன்னி ராசி ஹஸ்த நட்சத்திரம். அடுத்து டிவிகே உடைய நிறுவனர் மற்றும் தலைவர் சிஎம் கேண்டிடேட் திரு விஜய் அவர்கள் அவருடைய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் கடகராசி. அப்ப இவங்க 3 பேருடைய ராசியும் ராசி அதிபதியும் ஏப்ரல் 23 எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா, முதல்ல டிஎம்கே உடைய சிஎம் கேண்டிடேட் சிம்ம ராசி, சித்திரை மாதம் அப்படிங்கிறதுனால சிம்மத்துக்கு 9ஆம் வீட்டுல சிம்ம ராசியுடைய அதிபதி சூரியன் உச்ச பலத்தோட இருக்காரு. இது ஒண்ணு மட்டும் மிகப்பெரிய பிளஸ்ன்னு சொல்லிக்கலாம். மற்றபடி பாத்தீங்கன்னா ராசிக்குள்ள கேது, ராசிக்கு 7ஆம் வீட்டுல ராகு, 8ஆம் வீட்டுல சனி. இது ஒரு அஷ்டம சனி நிலை சிம்ம ராசிக்கு. நம்ம இங்க ஏன் ராசியை மட்டும் எடுத்து பார்க்கறோம் அப்படின்னா, கோச்சாரத்தை பார்க்கும்போது ராசியை தான் பார்க்கணும். அடுத்து இப்ப பிரதான எதிர்கட்சியா இருக்கக்கூடிய ஏடிஎம்கே பார்த்தோம்னா, அந்த சிஎம் கேண்டிடேட்டுடைய கன்னி ராசிக்கு 7ல சனி இருக்காரு. கன்னி ராசியுடைய அதிபதி அதே 7ஆம் வீட்டுல நீச்ச நிலையில இருக்காரு. இது ரெண்டுமே நெகட்டிவான விஷயம். ஆனா இந்த நெகட்டிவ்லயும் ஒரு பாசிட்டிவ் அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா, குரு கன்னி ராசிக்கு 10ஆம் வீட்டுல இருக்காரு, புதனுடைய வீட்டுல. புதன் குருவுடைய வீட்டுல நீச்சமா இருக்காரு. அப்போ இவங்க 2 பேரும் வீடு மாறி ஒருத்தர் வீட்டுல ஒருத்தர் அமர்ந்ததால இங்க ஒரு பரிவர்த்தனை யோகம் ஃபார்ம் ஆகுது. அதனால புதனுக்கு நீச்ச பங்கம் கிடைக்குதுங்க. இவருடைய கன்னி ராசிக்கு கண்டகச்சனி நடந்துட்டு இருந்தாலும் லக்னாதிபதி வலுவிழந்து அதுக்கப்புறம் திருப்பி நீச்ச பங்கமாகி வலுப்பெறுவதாலும் இதுவும் ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட முடியாது, ரொம்ப மோசம்னு சொல்லிட முடியாது. அடுத்து தாவேக்காவுடைய சிஎம் கேண்டிடேட் கடகராசி. 23 ஏப்ரல் அன்னைக்கு நான் முன்னமே சொன்ன மாதிரி சந்திரன் மதியம் 3:45 வரைக்கும் கடகராசிக்கு விரயஸ்தானமான 12ஆம் வீடான மிதுனத்துல இருக்காரு. 3:45க்கு மேல கடகத்துக்குள்ள வர்றாரு. கடகத்துல அவர் ஆட்சி நிலையை அடைகிறாரு. இவருடைய கடகராசிக்கு இந்த அஷ்டமச்சனி, 7ரை சனி, கண்டகச்சனி இதெல்லாம் எதுவுமே கிடையாது. சனி 9ஆம் வீட்டுல புதன் செவ்வாயோட சேர்க்கையில இருக்காரு. இருப்பினும் பாத்தீங்கன்னா இவருக்கு இன்னொரு மைனஸும் இருக்கு. இவருடைய ராசி அதிபதியான சந்திரனுக்கு ஏப்ரல் 23 அன்னைக்கு வீடு கொடுத்திருக்கக்கூடிய புதன் நேரடியா நீச்ச நிலையில இருக்காரு. இது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் திரு விஜய் அவர்களுக்கு. பாசிட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா, 10ஆம் வீட்டுல சூரியன் உச்சம். பதவின்னு வரும்போது, அதுவும் குறிப்பா அரசியல் பதவின்னு வரும்போது 10ஆம் வீடு சூரியன் ரொம்பவே முக்கியம். 10ஆம் வீடும் சூரியனும் கனெக்ட் ஆயிருக்கக்கூடிய ராசி கடகராசி. இது ஒரு பாசிட்டிவ். அப்ப பாத்தீங்கன்னா 23 ஏப்ரல் அன்னைக்கு இருக்கக்கூடிய கோச்சார நிலைமை இவங்க 3 ராசிக்குமே ஒரு சில சாதகங்களும் ஒரு சில பாதகங்களும் இருக்கு. இப்ப ராசியை விட்டுட்டு இவங்க பிறந்த நாள் அன்னைக்கு சூரியன் ஜாதகத்துல எந்த ராசியில இருக்காருன்னு பார்ப்போம். அதையே சார் சூரியன் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, நீங்க மற்ற எந்த விஷயத்துக்கு வேணாலும் சூரியனை ஒதுக்கிடலாம். ஆனா பதவி, உயர் பதவி, உச்ச பதவி அப்படின்னு வரும்போது சூரியனை நீங்க ஒதுக்கிட முடியாது. சூரியன் தான் முதன்மையான காரகன். ஜாதகத்துல சூரியன் இருக்கக்கூடிய வீட்டுல இப்ப கோச்சாரத்துல எந்த கிரகம் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல டிஎம்கே சிஎம் கேண்டிடேட் எடுத்துட்டோம்னா, அவர் மாசி மாதம் பிறந்தவர். கும்பராசியில சூரியன் இருக்கார் அவருடைய ஜாதகத்துல. இப்ப கும்பராசியில ராகு இருக்காங்க. இது ஒரு நெகட்டிவான விஷயம்தான். ஏன்னா ராகு சூரியன் மேல வரும்போது, ஏன்னா சூரியனும் ராகுவும் ஜென்ம பகைவர்கள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அடுத்து ஏடிஎம்கே சிஎம் கேண்டிடேட்டுடைய ஜாதகத்துல சூரியன் பாத்தீங்கன்னா, அவர் பங்குனி மாதம் பிறந்தவர். ஜாதகத்துல மீனராசியில சூரியன் இருக்காரு. அங்க இப்ப கோச்சாரத்துல 2026ல சனி போயிட்டு இருக்காரு. அப்ப இவங்க 2 பேருக்குமே ஜாதகத்துல சூரியன் இருக்கக்கூடிய வீட்டுல பதவியை குறிக்கக்கூடிய அரசியல் சிஎம் பதவியை குறிக்கக்கூடிய சூரியன் இருக்கிற வீட்டுல ராகு சனின்னு சூரியனுக்கு ஜென்ம எதிரியான 2 கிரகங்கள் டிரான்சிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுவே டிவிகே உடைய சிஎம் கேண்டிடேட் பாத்தீங்கன்னா, அவர் ஆனி மாதம் பிறந்தவர். மிதுன ராசியில சூரியன் இருக்காரு. அப்போ ஏப்ரல் 23 மிதுன ராசியில பூரண சுபகிரகமான குருவும் கூடவே வளர்பிறை சந்திரனும் இருக்காங்க.
அப்ப அது அவருக்கு ஒரு பிளஸ் ஆயிருது. கம்பேர் பண்ணும்போது ஏடிஎம்கே டிஎம்கேவை கம்பேர் பண்ணும்போது டிவிகேக்கு அது ஒரு பிளஸ் ஆயிருது. கோச்சாரத்தை மட்டும் வச்சு பார்த்தோம்னா யாருக்கு சார் சாதகமா இருக்கு அப்படின்னா அதை கோச்சாரத்தை மட்டும் வச்சு சொல்ல முடியாதுங்க. அவங்களுடைய சுய ஜாதகத்துல என்ன திசை நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லணும். அவங்களுடைய சொந்த ஜாதகம் உண்மையான ஜாதகம் கிடைச்சதுன்னா மட்டும்தான் அதை சொல்ல முடியும். இப்போ கோச்சாரத்தை வச்சு நம்ம என்ன கணிக்கலாம்? நிச்சயமா திமுக சிஎம் கேண்டிடேட்டுக்கு அஷ்டமச்சனி நடந்துட்டு இருக்கு. 7ல் ராகு இருக்காரு. ஈவன் மேஷத்துல சூரியன் உச்சமாயிருக்காரு. அந்த மேஷ வீட்டுக்கு அதிபதி சூரியன், உச்ச சூரியனுக்கு வீடு கொடுத்த அதிபதியே பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு 12ல் மறைஞ்சு அவருடைய 2 எதிரிகளான புதன் பிளஸ் சனி இவங்க கூட கூட்டு சேர்ந்திருக்காரு செவ்வாய். அப்ப இவங்களுக்கும் ரொம்ப டஃப்பா இருக்கும் ரிசல்ட்டு. ஏடிஎம்கேவுக்கும் பாருங்க, புதன் நீச்சமாகி அதுக்கப்புறம் குரு கூட பரிவர்த்தனையாகி நீச்ச பங்கம் அடைகிறாரு. அப்ப இவங்களுக்கும் தோக்கிற மாதிரி போய் நான் ஜெயிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டஃப். இப்ப டிஎம்கே ஏடிஎம்கே 2 பேருக்குமே கடும் போட்டி தான். சார் அதுதான் எப்பவும் நடக்கிறதாச்சே, டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் தானே கடும் போட்டி இருக்கும் அப்படின்னா, ஆனா இங்கதான் இல்ல. டிவிகே சிஎம் கேண்டிடேட்டுடைய ஜாதகம் அன்னைக்கு 3:45 மேல அவருடைய ராசிக்குள்ள ராசி அதிபதி கடக ராசிக்குள்ளேயே ஆட்சி பலம் பெறுகிறார் அப்படின்னு. அது மட்டும் இல்லாம அவருடைய ஜாதகத்துல சூரியன் இருக்கக்கூடிய வீடு கோச்சாரத்துல 2 சுப கிரகங்களால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி 10வது வீட்டுல சூரியன் உச்சமா இருக்காரு. அவங்க 2 பேருக்கும் டஃப்னு சொன்னீங்க. அப்ப இவரு ஜெயிச்சிருவாரா, விஜய் ஜெயிச்சு சிஎம் ஆயிருவாரா அப்படின்னு பார்த்தா அப்படி எடுத்துக்க முடியாது. இந்த 3 பேருக்கும் இருக்கக்கூடிய போட்டியில டிவிகேங்கிற ஒரு கட்சி இது வரைக்கும் இல்லை. இதுக்கு முன்னாடி எலெக்ஷன் சந்திச்சதில்ல. முதல் முறையா தேர்தலை சந்திக்கிறாங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இருந்தாலும் முதல் முறை தேர்தலை சந்திக்கும் போதே சிஎம் ஆகிறோம் இல்லை, ஆட்சியை பிடிக்கிறோம் இல்லை, எத்தனை சீட்டு வருது அதெல்லாம் இல்லை. இருந்தாலும் ஒரு புதிய கட்சி முதல் முறை தேர்தலுக்கு வரக்கூடிய, முதல் முறை அரசியலுக்கு வரக்கூடிய ஒரு தலைவருக்கு வெற்றி அப்படிங்கிறது என்ன பொறுத்தளவுக்கு இவங்க 2 பேருடைய, அதாவது இத்தனை வருஷமா 60-70 வருஷமா இருக்கக்கூடிய இந்த கட்சிகளுடைய ஓட்டு வங்கியில ஒரு 30% ஓட்டு வங்கி வாங்கிட்டாரு. மொத்தமா இல்லைங்க, இந்த 2 கட்சிகள் இப்போ டிஎம்கே ஒரு 40% வாங்குது, ஏடிஎம்கே ஒரு 40% வாங்குது அப்படின்னா இவர் ஒரு 15% அல்லது 20% ஓட்டு வங்கி வாங்கிட்டாருனாலே அது அவருக்கு வெற்றி தான். அந்த வகையில எந்த விதமான குறையும் இருக்காது. உண்மையா சொல்ல போனா கொஞ்சம் ஜோதிடத்தை ஆழமா புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு தெரியும். டிஎம்கே கட்சி தலைவர் மற்றும் ஏடிஎம்கே கட்சி பொது செயலாளர் இவங்களுடைய ராசிக்கு கொஞ்சம் டஃப் கொடுக்குற மாதிரி தான் கோச்சாரம் இருக்கு. பட் ஆனா அதே கோச்சாரம் டிவிகேக்கு சாதகமாயிருக்கு. திரு விஜய் அவர்களுடைய வெற்றி இத்தனை சீட்டு ஜெயிப்பாரு, சிஎம் ஆவாரு அப்படிங்கிறத கடந்து ஒரு புது கட்சிக்கு 10% மேல ஓட்டு கிடைச்சது அப்படின்னாலே அது ஒரு மிகப்பெரிய வெற்றி தான். இந்த தேர்தலில் அதை டிவிகே எட்டும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நட்சத்திரப்படி பார்த்தாலும் தாராபலம் டிஎம்கே உடைய சிஎம் கேண்டிடேட் உத்தர நட்சத்திரம், நடந்துட்டு இருக்கிறது புனர்பூச நட்சத்திரம், பிரத்யேக்கு தாரை, அதாவது தனக்கு எந்த விதமான நன்மையும் நடக்காத அன்னைக்கு அடுத்தவனுக்கு நன்மை நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நட்சத்திர தாராபலம் தான் டிஎம்கே கேண்டிடேட்டுக்கு இருக்கு. அதே மாதிரி ஏடிஎம்கே சிஎம் கேண்டிடேட்டுக்கு கொஞ்சம் பரவாயில்ல, சேமத்தாரை தான். அஸ்த நட்சத்திரத்துக்கு புனர்பூச நட்சத்திரம் பரவாயில்ல. இதுவே டிவிகேக்கு பார்த்தீங்கன்னா பரம மைத்திர தாரை ரொம்ப நல்லது செய்யக்கூடியது. பூச நட்சத்திரத்துக்கு முன்னாடி 9வது தாரை பரம மைத்திர தாரை. அப்ப அங்கேயும் பாத்தீங்கன்னா பலம் கூடி விடுகிறது டிவிகேக்கு. இந்த ஏப்ரல் 23 வாக்குப்பதிவு அன்று நடந்த கோச்சார நிலை டிஎம்கே ஏடிஎம்கே சிஎம் கேண்டிடேட்டை விட டிவிகேக்கு அதிக சாதகமாக இருக்கு அப்படின்னு. ஆனால் சிஎம் யாரு அப்படிங்கிறத மக்கள் தான் சொல்லணும். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. இந்த அனாலிசிஸ் நியாயமானதா ரேஷனலானதா இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரியான ஜோதிட தகவல்களையும் ராசி பலன்களையும் தொடர்ந்து கேட்கறதுக்கு பார்ட் டைம் ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.